வணக்கம் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஓகே காய்ஸ், இது செகண்ட் டைம் நம்மளோட சேனல்ல வந்து டீக்கப் ரீடிங் வந்து நான் அப்லோட் பண்றேன். இன்னைக்கு ரீடிங் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த நியூ மூனுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. மேபி உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கலாம், எந்த விஷயமானாலும் இருக்கலாம். லாஸ்ட் டைம் நீங்க வந்து டீக்கப் ரீடிங் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இன்னும் உங்களோட கப் எதுவும் நான் பார்க்கல, நான் ரெடி பண்ணி அப்படியே வச்சுட்டேன் guys. ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணுன்றதுக்காக உங்களுக்கு பைல்ஸும் வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ நீங்க ஈஸியா செலக்ட் பண்ணிக்கலான்றதுக்காக. லாஸ்ட் டைம் நான் அப்லோட் பண்ண சால்ட் ரீடிங்கா இருக்கட்டும், பிளஸ் டீக்கப் ரீடிங்கா இருக்கட்டும், நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் நிஜமா எதிர்பார்க்கல எனக்கு இவ்வளவு சப்போர்ட் வந்து கிடைக்கும், நான் எதிர்பார்க்கல. ஆனா எப்பவுமே சரி, நான் கூட கொஞ்சம் ஓகே நான் கரெக்டா பண்ணிருக்கேனா, அவங்களுக்கு கரெக்டான மெசேஜ் கொடுத்துருக்கேனா அப்படின்னு நான் சம்டைம்ஸ் வந்து எனக்கு கொஞ்ச நேரம் தோணும். ஆனா ஒரு டைம் நீங்க மெசேஜ் பண்றப்போ, எனக்கு பர்சனலா நீங்க மெசேஜ் பண்றப்போ, கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க இன்னும் ரீடிங் பண்ணுங்க மேம், இன்னும் ரீடிங் பண்ணுங்க மேம் அப்படின்னு நீங்க சொல்றப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாரையுமே வந்து உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னு தான் சொல்ல முடியும். எனக்கு வேர்ட்ஸ் கிடையாது, அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் இத்தனை நாள் நம்ம சேனல் வந்திருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இப்போ வந்து நம்ம சேனல் வந்து 4வது வருஷம் வந்துருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பிகினிங்ல இருந்து இவ்வளவு தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி புதுசா நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்குள்ள வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து சேனல் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நிறைய ரீடிங்ஸ் வந்து இருக்கும். இனிமே அப்கமிங் டேஸ்ல இன்னும் நிறைய நான் ரீடிங்ஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்காக. ஓகே கைஸ், உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் சரி, இல்ல கிறிஸ்டல்ஸ் பிரேஸ்லெட்ஸ் வேணும்னாலும் சரி, நீங்க டைரக்டா இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஓகே, இதுக்கு மேல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் வெயிட் பண்ண வைக்க விரும்பல. வாங்க நம்ம டைரக்டா ரீடிங்க்குள்ள போலாம். ஓகே கைஸ், உங்களோட பைல செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம ஸ்டேபிளான மைண்ட்ல இருந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு 2 பைலும் பார்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. நான் இப்பவே சொல்லிடுறேன், என்ன மேம் நீங்க வந்து ரொம்ப நீங்க பேசுறீங்க அப்படின்னு நீங்க ஒரு சில பேருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா எல்லாருக்கும் நான் வந்து அவங்களுக்கான மெசேஜை கொடுக்கணும்னு நான் விரும்புறேன். யூனிவர்ஸ் எனக்கு கொடுக்குற கைடன்ஸை நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன். ஓகேவா கைஸ்? ஸோ நீங்க செலக்ட் பண்ற பைல் லாங்கா இருக்கலாம், இல்லைன்னா டைம் வந்து கம்மியா இருக்கலாம். ஸோ நீங்க செலக்ட் பண்ற பையில நீங்க லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இதுதான் நான் உங்ககிட்ட நான் கேட்குற ஒரு ரெக்வஸ்டா இருக்கும். ஏன்னா நீங்க நினைக்கலாம் ஸ்டார்டிங்ல வந்து நமக்கு கைடன்ஸ் இல்ல, ஓகே நமக்கு செட் ஆகல அப்படின்னு நினைக்கலாம். மேபி லாஸ்ட்ல கூட உங்களுக்கான கைடன்ஸ் வரலாம். ஸோ நீங்க செலக்ட் பண்ற பையில நீங்க வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஓகே, பைல் நம்பர் 1 வந்து இந்த ஸ்டோன், அண்ட் பைல் நம்பர் 2 வந்து இந்த கிரீன் கலர் ஸ்டோன். ஓகே கைஸ், நீங்க உங்க பைல செலக்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க உங்க பைல செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க பைலுக்கான டைம் ஸ்டாம்ப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க ஸ்ட்ரெயிட்டா போய் பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், வாங்க நம்ம ரீடிங் போலாம். ஓகே, நான் இங்கே வச்சிடுறேன், இன்னும் ஈஸியா இருக்கும். நான் உங்களுக்காக கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேங்க, ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக தெரியணுன்றதுக்காக. ஓகே, ஹலோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த ஸ்டோன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இது. வாங்க நம்ம ரீடிங்குள்ள போகலாம். கைஸ், எனக்கு ஏன் தெரியல, நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க இந்த ஸ்டோன்லேயே எனக்கு வந்து நிறைய கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நான் உங்கள் கப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எனக்கு கொடுக்குற கைடன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மோஸ்ட்லி பைல் நம்பர் 1 நீங்கள் வந்து நேச்சரை ரொம்ப விரும்புகிற ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஆட்டம் சீசன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கலாம். அதே மாதிரி ப்ரௌன் கலர், டார்க் ப்ரௌன், மேபி நீங்கள் வந்து ஏன்னு தெரியல, நீங்கள் ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கலாம், இல்லை இன்ஜினியராக இருக்கலாம், ஆர் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டட், எப்படி சொல்கிறது, பில்டிங் ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எனக்கு அது சரியா தெரியல. பில்டிங் ரிலேட்டடா ஒர்க் பண்ணலாம், இல்ல ஃபாரஸ்ட்ல நீங்க ஏதாவது ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி ரிலேட்டடான ஒர்க்ஸா இருக்கலாம். இல்ல இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கலாம். ஓகே, நிறைய
எப்படி சொல்றது, பழங்காலத்து பொருட்களை வந்து நீங்க நிறைய விரும்புவீங்க. என்னதான் இப்போ மாடர்ன் வேர்ல்டுல வந்து எல்லாம் இருந்தாலும் நீங்க வந்து அந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ற ஒரு பர்சனா இருப்பீங்க. ட்ரெடிஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பர்சனா இருப்பீங்க. யாருக்காகவும் உங்களோட ட்ரெடிஷனா இருக்கட்டும், உங்களோட கல்ச்சரா இருக்கட்டும், நீங்க விட்டே கொடுக்க மாட்டீங்க. இந்த இடத்துல எனக்கு நிறைய ட்ரீஸ் காட்டுறாங்க. ஸோ ரீசன்ட் டேஸ்ல நீங்க எங்கேயாவது ஒரு டூருக்கு எங்கேயாவது நீங்க போயிட்டு வந்திருக்கலாம், இல்லை உங்க நேட்டிவ் பிளேஸ்க்கு கூட நீங்க போயிட்டு வந்திருக்கலாம். ட்ரீஸ், லேண்ட், இந்த மாதிரி புது பிளேஸ்க்கு நீங்க போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஓகே, வாங்க நாம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, பயல் நம்பர் 1க்கு வந்து ஸ்டார்டிங்லேயே யூனிவர்ஸ் நிறைய மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களோட கப்பில் என்ன மெசேஜ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஓ கைஸ், ஓ அகெயின் எனக்கு இங்கே உங்கள் கப்பு பார்க்கும்போதும் நிறைய ராக்ஸ், சாண்ட், மேபி நீங்கள் ஏதோ ஒரு ட்ரூத்தை வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக கூட நீங்கள் போராடிட்டு இருக்கலாம். பயல் நம்பர் 1 ஏன்னு தெரியல, ஆனால் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்டக் ஆகி நிற்கிறீங்க. ஃபுல்லாக ஸ்டக் ஆகி நிற்கிறீங்க. இந்த இடத்துல எனக்கு நிறைய மைனிங் ரிலேட்டடாக கூட நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னு தெரியல. இல்லை நீங்கள் உங்கள் லைஃப்க்கான ஒரு ட்ரூ பாத்தை வந்து நீங்கள் வெளியே கொண்டு வரதுக்கு கூட நீங்கள் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல எனக்கு நிறைய சாண்டு இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப காட்டுறாங்க. மேபி நீங்கள் இந்த ரீடிங் பார்த்துட்டு இருக்கப்போ உங்கள் பிளேஸில் மழை பெஞ்சிட்டு இருக்கலாம். சாண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கலாம். அது ரிலேட்டடாக எக்ஸாம்பிளுக்கு வந்து கிளேல வந்து நீங்கள் ஆர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் சரிங்களா கைஸ்? எனக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற கைடன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லை இந்த மாதிரி விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நான் இதை வந்து ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ், தாராளமாக பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு பர்சன் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களோட மைண்ட் வந்து அவங்கள அந்த இடத்த விட்டு மூவ் ஆக விட மாட்டேங்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஹெட் வந்து தரையை நோக்கி இருக்கு. அவங்க என்ன சொல்றது, நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா நம்ம எந்திரிக்க பார்ப்போம் இல்லைங்களா? அவங்க பாடி வந்து எந்திரிக்குது, ஆனால் அவங்களோட ஹெட் வந்து இல்லை வேணாம் வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. மேபி நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு கோவத்தில் இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த உங்களால் வேணாம் அப்படின்னு சொல்லி உங்களால் விட முடியாமல் இருக்கலாம். ஆனால் இப்போ அதுக்கான டைம் கைஸ், நீங்கள் இதை விட்டு தான் ஆகணும். இதுக்கு மேலே நீங்கள் இதை ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி இதை உங்களை ஹோல்ட் பண்ண வைக்கிறதும் ஒரு பர்சன் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னேக் மாதிரி ஒரு க்ரீச்சர் இருக்குது. ஸ்னேக் மாதிரி தெரியும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் காட்டுறேன். ஸ்னேக் மாதிரி ஒரு க்ரீச்சர் இருக்குது. ஸோ யாரோ ஒரு பர்சன் கூட உங்களை இந்த மாதிரி இல்லை நீ இப்படி தான் அப்படின்னு அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நீங்களும் ஆமான்ற மாதிரி தலையாட்டிகிட்டு இருக்கீங்க பயல் நம்பர் 1. ஸோ என்னன்றதை நீங்களே பாருங்க கைஸ். ஆக்சுவலி எனக்கு ஓவர்ஃப்ளோவாக இருக்குது. நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறப்போ ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்கீங்க. ஓகே, உங்களோட பிளேட்டை நம்ம லாஸ்ட்டு பார்க்கலாம். ஏன்னா இங்கே எனக்கு நிறைய மெசேஜஸ் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட கப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் தென் இந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்பைடர்ஸ் வந்து காட்டுறாங்க. ஸ்பைடர்ஸ், மேபி நீங்கள் ஸ்பைடர்ஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். இல்லை உங்களுக்கு ரீசெண்டாக உங்கள் ட்ரீமில் கூட ஸ்பைடர்ஸ் வந்துருக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் ஸ்பைடர் ரிலேட்டடாக. ஓகேவா கைஸ்? எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு கொடுக்குற கைடன்ஸ் நான் உங்களுக்கு அப்படியே கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் உங்களை விட்டு பறந்து போகுது. நீங்கள் வந்து இது ரொம்ப முக்கியமான மெசேஜ், எல்லாருக்கும் இது செட் ஆகாது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு சின்ன விஷயம் உங்களை விட்டு போகிறதுனால இது எல்லாத்தையும் நீங்கள் ஒதுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. இல்லை, எனக்கு இது ரொம்ப முக்கியம், இது எல்லாத்தையும் விட எனக்கு இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் உங்களோட எல்லா விஷயத்தையுமே ஒதுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க பயல் நம்பர் 1. இது உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து ஓகே,
உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு பர்சன் ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு காட்டுறாங்க. மேபி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் பார்ன் சைல்டாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் தான் உங்களோட ஃபேமிலியை டேக் கேர் பண்ணிக்கிற அந்த பொசிஷனில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் அளவுக்கு மீறி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மேபி உங்களோட ஏஜ் என்ன வேணாலும் இருக்கட்டும் கைஸ், ஆனால் ஸ்டில் உங்களோட பேரண்ட்ஸ்லேருந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் பிரதர் சிஸ்டர், உங்கள் ஹஸ்பண்ட், உங்கள் ஒய்ஃப், உங்கள் சில்ட்ரன்ஸ் எல்லாரையுமே நீங்கள் தான் ஹோல்ட் பண்ணுறீங்க. ஆனால் என்ன சொல்கிறது, உங்கள் ஃபேமிலி மென்டல் ஹெல்த்தையும் ஹோல்ட் பண்ணுறீங்க, ஃபினான்ஷியலையும் பார்க்குறீங்க, எல்லா விஷயமே பார்க்குறீங்க. ஆனால் ப்ளேம் ஆகுறதும் நீங்கள் தான் ஆகுறீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளேம் ஆகுறதும் நீங்கள் தான் ஆகுறீங்க. என்ன சொல்கிறது, பாயிண்ட் நம்பர் 1, எனக்கு இந்த ஒரு வேர்ட் வந்து சொல்கிறாங்க, எல்லா விஷயத்துலையுமே நான் வீக் ஆகிட்டேன். எமோஷ்னலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, எல்லாத்துலேயுமே நான் வீக் ஆகிட்டேன். இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேலே நான் ஏன் இருக்கணும்? கைஸ், உங்ககிட்ட இந்த ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். யூனிவர்ஸ் சொல்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்குது. நீங்கள் ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு பர்சன். எனக்கு ஏன் தெரியல, நிறைய கோலங்கள் காட்டுறாங்க. மேபி உங்களுக்கு வரைகிறதுனா ரொம்ப பிடிக்கலாம். ஸோ நீங்கள் அது ரிலேட்டடாக கூட நீங்கள் வந்து உங்களோட அந்த மூட் ஸ்விங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்க்கலாம். ஏன் தெரியல கைஸ், நிறைய கோலங்கள், டிராயிங்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு காட்டுறாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்க விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2 விதமாக காட்டுறாங்க கைஸ். இந்த இடத்துல ஒரு ஒரு ஃபீமேல் யாரோ ஒருத்தவங்க கிட்ட வந்து வணங்குறாங்க. எனக்கு 2 விதமாக காட்டுறாங்க, நான் அதை சொல்லிடுறேன். வணங்குறாங்க அண்ட் மன்னிப்பும் கேட்குறாங்க. மேபி யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலாம். எஸ், இவங்க வந்து உங்களை விட ஓல்டராக இருக்கலாம், இல்லை உங்களோட யங்கராக இருக்கலாம், இவங்க யாரானாலும் இருக்கலாம். இவங்க வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம். அது உங்களோட விருப்பம் கைஸ். ஆனால் இந்த மெசேஜ் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், சூன் நீங்கள் வந்து உங்களோட குருவை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. எனக்கு ஏன் இந்த மெசேஜ் சொல்கிறாங்கன்னு தெரியல. உங்களோட குருவை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் பர்சன் இன்னும் உங்கள் லைஃப்பில் வரல மேம், என் பர்சன் இன்னும் என் லைஃப்பில் வரல மேம், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நிறைய விஷயங்கள் வந்து இப்படியே போயிட்டுருக்கு, என் பர்சனை நான் இன்னும் மீட் பண்ணல, அவங்களுக்காக நானும் நிறைய வெயிட் பண்ணிட்டேன், ஆனால் எதுவுமே எனக்கு சரியாக நடக்கலை, சூன் நடக்க போகுது. அண்ட் இந்த இடத்துல வந்து எனக்கு பேபி காட்டுறாங்க. சூன் பைல் நம்பர் 1 நீங்கள் மதர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஹியூஜ் மவுண்டெயின் மாதிரி எனக்கு காட்டுறாங்க. லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ். அந்த ஃபீலிங்ஸ் வந்து அப்படியே என்ன சொல்கிறது, அந்த பழமொழியே சொல்லுவாங்கல்ல கைஸ், அப்படியே இருக்க கஷ்டமர ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்காம இருக்க அந்த மனசு கூட கல்லாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் தேக்கி வச்சு அது பெரிய ஒரு மவுண்டன் ஆஃப் யோர் ஃபீலிங்ஸாக இருக்குது. என்ன அப்படின்னா இருக்க நீங்கள் வந்து இதை ஏற்றிக்கிட்டே தான் போகிறீங்க. இங்கேருந்து பார்த்தா தெரியும், இருக்க நீங்கள் வந்து இதை ஏற்றிக்கிட்டே தான் போகிறீங்க, கம்மி பண்ணல. அதே மாதிரி இதை உங்களை விட்டுட்டு போகணும் அப்படின்னு வரப்போ நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணவும் மாட்டுறீங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு கைடன்ஸ் காட்டியும் நீங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டுறீங்க. கைஸ், எனக்கு தெரியல, மேபி இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த நியூ மூனில் உங்களுக்கு ஒரு டிராஸ்டிக் சேஞ்சை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் பைல் நம்பர் 1. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எனர்ஜியை ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இதை நீங்கள் தேக்க உங்களோட மனசுக்கும் சரி உங்களுக்கும் சரி ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஓகே,
ஓகே, வேற ஏதாவது இருக்கா யூனிவர்ஸ்? வாவ், இந்த இடத்துல ஒரு சூப்பரான மெசேஜ் இருக்கு கைஸ். நீங்க நினைக்கலாம் என்னடா அப்படின்னு நினைக்கலாம், பட் நான் இங்க சொல்லிடுறேன். எனக்கு ரொம்ப முக்கியமா காட்டுறாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு 1 2 3 4 பர்சன் இருக்காங்க. எப்படின்னா, இந்த ஒரு பர்சன் வந்து எல்லாரையுமே தோல்ல சுமந்துட்டு வராங்க. இவங்களுக்கு பின்ன பாத்தீங்களா, இவங்களுக்கு மேல ஒரு ஆள் இருக்காங்க, அவங்களுக்கு மேல ஒரு ஆள் இருக்காங்க, அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஆள் வந்து அவங்க 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 முதுகுல ஏறுறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பர்சன் குனிஞ்சிட்டு இருக்க இந்த பர்சன் நீங்களா கூட இருக்கலாம் கைஸ். என்னால் ரொம்ப இதுவாக காட்ட முடியல. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பர்சன் வந்து எல்லா விஷயத்தையும் ஓகே, இது என்னால தான், இது என்னால தான், இவங்களை நான் தான் பார்த்துக்கணும், இவங்க என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான், இதை நான் தான் பண்ணியாகணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு மேலே நீங்கள் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் ரொம்ப ரொம்ப நீங்கள் இறுக்கி பிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து கீழே விழ போகிறீங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க கைஸ். இட்ஸ் அ வார்னிங் சைன் ஃபார் யூ pile number 1. இட்ஸ் அ வார்னிங் சைன். நீங்கள் இப்போ வந்து ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் உங்களுக்காக. ஸோ அதுக்குன்னு நீங்கள் இவங்களை விட்டுறணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஃபர்ஸ்ட் அவங்க முதுகில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன், அவங்க மட்டும் ஏறினா பரவாயில்ல, அவங்க இன்னொரு பர்சனையும் கூட ஏற்றிருக்காங்க. இங்கே பாருங்க, மேபி அவங்களோட சைல்டாக இருக்கலாம், மேபி இவங்க வந்து உங்களோட ஸ்பவுஸாக கூட இருக்கலாம், உங்கள் ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்ட். என்ன சொல்றது, நீங்கள் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை பண்ணலாம், அது பண்ணலாம், சரி ஓகே, தெரியாமல் சொல்லிட்டாங்க தெரியும். இதுக்கு மேலே நீங்கள் இதை டாலரேட் பண்ணீங்கன்னா pile number 1. மறுபடியும் சொல்கிறேன், யூனிவர்ஸ் வந்து எந்த விதத்துலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்கிறாங்க. இது உங்களோட வார்னிங் சைன், நீங்கள் சேஞ்ச் ஆகணுன்றதுக்காக. அண்ட் இந்த இடத்துல எனக்கு இன்னொரு விஷயமும் காட்டுறாங்க. ஒரு பர்சன் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங், என்னை விட யாரும் ஸ்ட்ராங் கிடையாது, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னு இந்த இடத்துல காட்டுறாங்க ஒரு பர்சன். இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்ட்ராங்கான பர்சனுக்கு மேலே இந்த பர்சன் தான் ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா இவங்களுக்கு இவங்களோட ஸ்ட்ரென்த் தெரியும். புரியுதுங்களா கைஸ்? இவங்களுக்கு இவங்களோட ஸ்ட்ரென்த் தெரியும், ஆனால் இவங்களுக்கு வந்து தெரியாது. சம்டைம்ஸ் இந்த பர்சன் இவங்களை நினச்சி வருத்தம், என்ன சொல்கிறது, ஒருவேளை நாமளும் இவங்கள மாதிரி இருந்திருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃபும் மாறி இருக்குமோ. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னா, மேபி இது உங்களுக்கு ஒரு மெசேஜாக கூட இருக்கலாம். இந்த பர்சன் தான் நீங்கள் கைஸ். இது வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். நீங்களாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்றது யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் இந்த நியூ மூனுக்கு அப்புறமா நடக்கும்ன்றதையும் சொல்கிறாங்க. எனக்கு இந்த இடத்துல உல்ஃப் காட்டுறாங்க. மேபி உல்ஃப் வந்து உங்களோட ஸ்பிரிட் அனிமலாக கூட இருக்கலாம். அண்ட் இங்கேயும் எனக்கு ஒரு உல்ஃப், டாக், உல்ஃப் இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு காட்டுறாங்க. வாவ், ஆக்சுவலி நான் இவ்வளோ மெசேஜஸ் வரும் நான் எதிர்பார்க்கல. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம உங்களோட பிளேட்டை பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ரொம்ப எமோஷன்ஸ், ரொம்ப என்ன சொல்கிறது, ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க டியர்ஸ், நீங்கள் ரொம்ப உங்களோட அழுகையை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இப்போது இந்த ரீடிங் பார்க்குற டைமில் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். இல்லை மேம், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு ரொம்ப அழுகையாக வருது, தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணிடுங்க. உங்களை நீங்களே கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங்கை வந்து நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே வருத்தம் இருக்கும், pile number 1 எல்லாருக்குமே வருத்தம் இருக்கும். ஸோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு பேர்டு, கங்காரு காட்டுறாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ மேபி நீங்கள் வந்து கங்காருவை பார்க்கணுன்னு நினைக்கலாம், ஆர் அந்த கண்ட்ரிக்கு கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க. டைனோசர்ஸ் ஏன்னு தெரியல, டைனோசர் காட்டுறாங்க கைஸ் எனக்கு. மேபி அது ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது மூவிஸ் பார்க்கலாம், ஆர் ஏதாவது நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கலாம்.
இந்த மாதிரியான விஷயங்கள், ரெப்டைல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க சொல்ற ஒரு வார்த்தையும் கைஸ் ஏன் தெரியல, நீங்க சொல்ற ஒரு வார்த்தையும் வந்து உங்களை ஹர்ட் பண்ணுது அப்படின்றத சொல்றாங்க எனக்கு. ஏன் தெரியல. ரீசெண்ட் டேஸாக சில பேர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், நிறைய வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துட்டுருக்கு, ஹெட் ஏக்ஸ் இருந்துட்டுருக்கு, பேக் பெயின் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த எனர்ஜினால தான். ஸோ இந்த நியூ மூனுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்ச் உங்களுக்கு இருக்கும். பைல் நம்பர் 1. ஓகே, ஸோ ஃபார் ஸோ குட். நான் கண்டிப்பாக உங்களுக்கான மெசேஜ் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களோட கப்பை நம்ம க்ளோஸ் பண்ணி இந்த சைடில் வச்சிடலாம். இப்போது நாம் உங்களுக்காக கார்ட்ஸ் எடுத்து பார்த்துடலாம். ஸோ கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்றத. சாரி கைஸ். ஓகே, எந்த டெக் எடுக்கலாம்? ஓகே, நிறைய பிளாக்டான எனர்ஜிஸ் தான். ஸோ இந்த நியூ மூனுக்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் ரிலீஃப்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ரீடிங்க்கு அப்புறமா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு எனர்ஜி ஷிஃப்டே நடக்கலாம் பைல் நம்பர் 1. ஸோ ஒருவேளை நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் அந்த ஒரு எமோஷனல் ட்ராப்லேருந்து நீங்கள் வெளியே வந்ததை நினச்சி நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகே, பைல் நம்பர் 1க்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். பைல் நம்பர் 1க்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஃப்ரீடம். ஏன் தெரியல கைஸ், எனக்கு இந்த கார்டை பார்த்த உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த வேர்ட் ஃப்ரீடம். எஸ், வாவ். ஃப்ரீடம், நியூ பிகினிங், ஸ்பிரிச்சுவாலிட்டியில் உங்களுக்கு ஒரு க்ரோத். எஸ், வாவ். ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச். நம்பர் 1. ஓகே, நம்ம என்னன்றதை பார்க்கலாம். நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். சரிங்களா கைஸ்? உங்களுக்கு வர மெசேஜஸை நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நான் சொல்ல பார்க்குறேன். ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் ரீடிங் பார்த்துருக்கீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு பெரிய சேஞ்சுக்கு நீங்கள் உங்களை ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டீங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பைல் நம்பர் 1. ஓகே, எனக்கு இந்த இடத்துல யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஓன் ஃப்ரீடம்க்கு நீங்கள் வரப்போகிறீங்க கைஸ். ஓகே, யார் என்ன சொன்னான்னு எனக்கு கவலை கிடையாது. எனக்கு இந்த இடத்துல வந்து நிறைய ஹர்ப்ஸ் காட்டுறாங்க. மேபி நீங்கள் வந்து ஹர்ப்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது என்ன சொல்கிறது ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா லைக் ஏன் தெரியல, ட்ரை ஃப்ரூட் பிஸ்னஸ் ஆர் இந்த மாதிரி மசாலா பிஸ்னஸ், இந்த மாதிரி விஷயங்கள் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஓனாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இதனால் உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆக போகுது. என்ன சொல்கிறது, நீங்கள் சந்தோஷமாக பண்ண போகிறீங்க அந்த விஷயத்த. இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க கைஸ். அண்ட் நிறைய பேருக்கு இந்த நியூ மூனில் ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்க போகுது. உங்களோட ட்ரூ ஐடென்டிட்டியை நீங்கள் பார்க்கலாம். மேபி நீங்கள் இப்போ ஒரு சோல் அவேக்கனிங்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ட்ரூ ஐடென்டிட்டி நீங்கள் பார்க்கலாம் கைஸ். எனக்கு ஏன் தெரியல, லயன், நீங்கள் லயன் எனர்ஜி கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். ஆர் உங்களோட சைன் வந்து லியோவாக இருக்கலாம். ஆர் உங்களுக்கு பிடிச்ச காட் வந்து லயன் சம்மந்தப்பட்டு இருக்கலாம். ஏன் தெரியல, எனக்கு வந்து இந்த கார்டை டக்குன்னு பார்க்குறப்போ நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது டார்க் அண்ட் லைட் எனர்ஜி கூட ரொம்ப நீங்கள்
உங்கள் எனர்ஜி வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆகியிருக்க மாதிரி எனக்கு காட்டுறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு எண்ட் உங்களுக்கு வரலாம். ஸோ சூன் உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் வரலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க கைஸ். ஏன்னு தெரியல, இந்த இடத்துல 3 இருக்குது ஆக்சுவலி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபார் கன்ஃபர்மேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் சேம் இன்ஃபினிட்டி சைன். நீங்கள் மோஸ்ட்லி நிறைய நீங்கள் இன்ஃபினிட்டி சைன்ஸ் கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இட்ஸ் அ நியூ பிகினிங். எனக்கு ஏன் தெரியல கைஸ், மறுபடியும் இட்ஸ் அ நியூ பிகினிங். ஃபினான்ஷியல் க்ரோத் வந்து உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ரீமாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ சடனாக நான் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் உங்கள் மைண்டில் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலோ சரி, தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். புது பிஸ்னஸ் ஒரு புது ஜாப்க்கு நான் போகணும்னு நினைக்கிறேன், இல்லை என்னோட ஸ்டடீஸை வந்து நான் இருக்கிற பிளேஸ் இல்லாமல் நான் வேற டிஸ்ட்ரிக்ட்ல நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆர் வேற ஸ்டேட்ல நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை நான் வேற கண்ட்ரிக்கே நான் போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே டிவைனோட பிளான் தான். ஏன் நான் இப்படி இருக்கேன், ஏன் என்னால் வந்து எல்லார் மாதிரி இருக்க முடியல, ஏன் எல்லாருமே என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, ஏன் எல்லாத்துலேயுமே நான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, தனியாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த கொஷின்ஸ் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறமா தான் நீங்கள் புரிஞ்சுக்க போறீங்க. இந்த ரீடிங் பார்த்து நெக்ஸ்ட் 3 months உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, உங்கள் லைஃப்ல நீங்கள் அட்வென்ச்சரை சந்தோஷமா பண்ண போறீங்க. எனக்கு இதுதான்ப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு, பண்ண முடியாதுன்றாங்களா, நான் போய் பண்றேன், எனக்கு சந்தோஷமா இருக்கு, நீ என்னன்னாலும் நினைச்சுக்கோ, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது, நான் சோல்ஃபுல்லா நான் பண்றேன், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இத்தனை நாள் நீங்க வந்து இல்ல எனக்கு செட் ஆகாதுன்னு நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இருந்த அந்த விஷயம் என்ன சொல்றது வெடிச்சு நான் அதை பண்ணி தான் ஆக போறேன். யார் என்ன சொன்னாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, எனக்கு வேணும், நான் பண்ணதான் போறேன் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க. ஓகே, வேற என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க யூனிவர்ஸ் ஃபைல் நம்பர் 1க்கு? ஓகே, நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வந்துருச்சு கைஸ். நான் எதை சொல்ல வரேன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ இதை பற்றி நான் மென்ஷன் பண்ண வேணான்றதையும் சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் இங்கே பாருங்க, லைன் எனர்ஜி. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொன்னேன், அகெயின் அந்த லைன் வருது. மேபி உங்களோட ஸ்பிரிட் அனிமல் லைனாக கூட இருக்கலாம். இவங்க உங்களை கைட் பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், உன்னோட எல்லா ஆக்ஷன்ஸ்லையும் நான் உங்க கூட தான் இருக்கேன், தைரியமா நீ வந்து இறங்கு, எந்த விஷயமா இருந்தாலும் சரி அப்படின்றத சொல்றாங்க. 1 செகண்ட். இவங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு லைன் எனக்கு காட்டுறாங்க, மேபி தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, லைன் காட்டுறாங்க. மேபி நீங்கள் லைன் டேட்டூ போடணும்னு நினைக்கலாம், சம்திங் ஏதோ லைன் சம்மந்தப்பட்டு நீங்கள் பண்ணணும்னு நினைக்கலாம். எஸ், தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஆர் லைன் எனர்ஜி என்ன எப்படி சொல்கிறது, 1 செகண்ட் கைஸ். மேனிஃபெஸ்டேஷன் ஏன்னு தெரியல, எனக்கு மேனிஃபெஸ்டேஷன்ற மெசேஜ் கொடுக்குறாங்க. மேனிஃபெஸ்டேஷன் கூட நீங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 years 3 years 2 years and 6 months வந்து நீங்கள் ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது உங்களை தேடி வரப்போகுது. இது எதுவானாலும் இருக்கலாம், ஒரு நியூ ஜாபாக இருக்கலாம், ஆர் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயம் உங்களை தேடி வரப்போகுது, இல்லை நீங்கள் வெக்கேஷன் கூட நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண அந்த கண்ட்ரிக்கு நீங்கள் கிளம்பலாம். ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரப்போ உங்களால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மனநிலையில் நீங்கள் இருப்பீங்கன்றத சொல்கிறாங்க. எப்படின்னா, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், ஆனால் நான் இப்போ இதை அக்செப்ட் பண்ணேன் அப்படின்னா எப்படி இருக்கும், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேனா, ஆல்ரெடி நான் வந்து முயற்சி எடுத்துட்டேன், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேனா, எனக்கு இது செட் ஆகுமா, இந்த மைண்ட் செட் இந்த தாட்கே நீங்கள் வர வேணாம், அக்செப்ட் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போங்கன்றத சொல்கிறாங்க. ஓகே, ஃபைனலி வேறு என்ன மெசேஜ் இருக்குது ஃபைல் நம்பர்
1 யூனிவர்ஸ். வாவ். ஓகே. ஓகே. எனக்கு இந்த இடத்துல வந்து சில பேர் உங்களோட தாட்ஸை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களோட தாட்ஸை நீங்கள் சொன்னது தப்பு கிடையாது. எப்படின்னா அது ஒரு கன்ஃபியூஸ்ட் வேயாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு ட்ராபேக்காக ஆகியிருக்கு. எப்படின்னா பிரச்சனையில் இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம், அந்த பிரச்சனையை விட்டு நான் மூவ் ஆன் பண்ணி வரவா, இல்லை வந்து அந்த அந்த விஷயத்துக்கே நான் போகாமல் விட்டுறவா அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் எந்த ஆக்ஷன்ஸும் எடுக்க வேணாம். எஸ், உங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அகெயின் அண்ட் அகெயின் நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போய் அது வந்து தப்பாக ஆகியிருக்கலாம். தப்புக்கு என்ன சொல்கிறது, தப்பு தான். ஸோ நீங்கள் அதை நினச்சி ரொம்ப வரி பண்ண வேணாம். சீக்கிரம் அதுக்கான வழியை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ரொம்ப ஐசோலேட்டடாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இல்லை அவ்வளோதான், என் மேலே தான் தப்பு, என்னால் தான் பிரச்சனை. கைஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஜோனில் நீங்கள் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பிரச்சனை உங்களை தேடி வருது. இதுதான் உங்களோட டாஸ்க்கும் கூட. நீங்கள் இன்னும் இந்த ஜோனில் தான் இருக்க போகிறீங்களா, இல்லை இதை விட்டு வெளியே வர போகிறீங்களா? இதை விட்டு நீங்கள் வெளியே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரைட்டான லைஃப் காத்துட்ருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்த நினைக்க ஆரம்பித்து நிறைய ப்ராப்ளம்ஸ், அந்த ப்ராப்ளம்ஸை நினச்சி நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்க வந்து அது வேற ஒரு ப்ராப்ளம்ல தான் உங்களை கொண்டு வந்து விடுது. இங்கே அழகாக யூனிவர்ஸ் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இல்லை, ஓகே நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் கிடைச்சா போதும். நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு மேசிவ் சேஞ்சை நீங்கள் உருவாக்கிடுவீங்க. வாவ். ஓகே, ஃபைனலாக நாம் உங்களோட ஏஞ்சல்ஸ் அண்ட் இந்த நியூ மூனுக்கான மெசேஜ் என்னன்றதை பார்த்துடலாம். ஓகே, இந்த டெக் வந்து நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ உங்களுக்காக இன்னைக்கு இந்த டெக் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நான் ரீடிங் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தப்போ யூனிவர்ஸ் இந்த கார்டு வந்து எடுக்கணும், உங்களுக்கு இந்த கார்ட்லேருந்து மெசேஜ் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த மூனாலஜி டெக்லேருந்து மெசேஜ் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் ரீடிங்கை பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெசேஜ் தான் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. ஃபைல் நம்பர் 1. ஓகே, ஃபைனலி உங்களோட ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதை பார்த்துடலாம். ஓகேன்னு தெரியல, 2 கார்டு வந்து வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மூனாலஜி என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதை பார்த்துடலாம். A time to give rather than take. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கலாம், ஆனால் இப்போ உங்களுக்கான சான்ஸ் நீங்கள் இதை எடுத்தாகணும்னு யூனிவர்ஸ் சொல்லலாம் கைஸ். மேபி இந்த மெசேஜை பார்க்குறப்போ உங்கள் மைண்டில் என்ன விஷயம் வருதோ எஸ் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட ஏஞ்சல்ஸ் வந்து என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்கன்றதை பார்த்துடலாம். வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ், வாவ், இம்ப்ரூவிங் ஹெல்த். சூப்பரான மெசேஜ் கைஸ். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெசேஜ் தான் யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்கமிங் டேஸில் நீங்கள் நிறைய சேஞ்சஸ் பார்க்கலாம். ஒரு புது சேஞ்ச் உங்களுக்குள்ளேயே கூட நீங்கள் ஒரு சேஞ்ச் பார்க்கலாம். ஏன் நான் இப்படி இருக்கணும், நான் ஏன் மாறக்கூடாது, பண்ணுறேன். ஹெல்த் இஷ்யூஸ் நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எல்லாமே மாறப்போகுது உங்கள் லைஃப்பில். வாவ். ஃபைல் நம்பர் 1. உண்மையிலே வந்து நான் இந்த ரீடிங் இவ்வளோ அமேசிங்காக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேஞ்ச் உங்கள் லைஃப்க்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் ரீடிங்கை பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி நான் சொல்லிக்கிறேன்.
ஆக்சுவலி உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வர போகிறீங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்கமிங் டேஸ் வந்து உங்களுக்கு இன்னும் அமேசிங்காக இருக்கணும்னு நான் யூனிவர்ஸ் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபைல் நம்பர் 1. நீங்கள் இந்த அளவுக்கு ரீடிங் பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கிறிஸ்டல்ஸ், பிரேஸ்லெட்ஸ் ஆர் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பைல் நம்பர் 1, இதே மாதிரி நம்ம இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கலாம். See you, டாடா, bye. ஹலோ பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பைல் நம்பர் 1 வந்து நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் பைல் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக, ரொம்ப இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் நீங்கள் தான் இப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க. எனக்கு ஏன்னு தெரியல, ஒரு ஆன்சர் ஆர் ஒரு சந்தோஷமான விஷயம் உங்களை தேடி வரப்போகுது. அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னு தெரியல, எனக்கு ஒரு பேபி அப்படின்னு கூட காட்டுறாங்க. ஒரு குழந்தை கூட, நீங்கள் ஒரு குட் நியூஸ் உங்களை தேடி வரலாம். வாவ். ஓகே பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 1 வந்து உண்மையிலேயே ரொம்ப அமேசிங்காக இருந்தாங்க. ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கு இந்த நியூ மூனுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்க விரும்புகிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. நீங்கள் ஓப்பனப் ஆக விரும்பலை பைல் நம்பர் 2. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் அப் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட எமோஷன்ஸ் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, வாவ். ஏன்னு தெரியல, இந்த இடத்துல நான் ஒரு இனிஷியல் AR or V அப்படின்ற இந்த இனிஷியல் நான் பார்க்குறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து காட்ட பார்க்குறேன் கைஸ். எனக்கு இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய RIS இந்த இனிஷியல்ஸ் நான் பார்க்குறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து கைஸ் எனக்கு ஏன் தெரியல, நான் எவ்ரி டைம் நான் டீக்கப் ரீடிங் பண்ணுறப்போ எனக்கு நிறைய ட்ராமாஸ் வந்து காட்டுறாங்க. பைல் நம்பர் 1 பார்த்துருந்தீங்கன்னா அவங்களும் அதே மாதிரி தான். பைல் நம்பர் 2 நீங்கள் பைல் நம்பர் 1 பார்த்தவங்க கூட நிறைய பேர் பைல் நம்பர் 2 பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல ஒரு சைல்டு, ஏன்னு தெரியல எனக்கு வந்து நான் ரொம்ப எமோஷனாக ஃபீல் பண்ணுறேன் பைல் நம்பர் 2. ஸோ இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறப்போ உங்களோட எமோஷன்ஸை கூட நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ என்னடா இவ்வளோ டைம் எடுக்குதே, நம்ம டைம் வேஸ்ட் ஆகுதோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒன்ஸ் இந்த ரீடிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு எனர்ஜி ஷிஃப்ட்டை கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க கைஸ். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுறத நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லணும். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சைல்டை காட்டுறாங்க. பேரண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. இந்த இடத்துல அவங்க அம்மா, இந்த இடத்துல வந்து அவங்க அப்பான்ற மாதிரி எனக்கு காட்டுறாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நீ தான் காரணம். லைக் 4 இயர்ஸ்லேருந்தே அந்த குழந்தைய போட்டு என்ன சொல்கிறது, நீ தான் காரணம், உன்னால் தான் இப்படி ஆச்சு, உனக்கு ராசி இல்லை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இந்த குழந்தை வந்து இன்னும் இந்த ட்ராமாக்குள்ளேயே தான் இருக்குது. மேபி இப்போது நீங்கள் 24 இருக்கலாம், ஒரு 44 இருக்கலாம், இல்லை 34 இருக்கலாம், உங்களோட ஏஜ் எதுவானாலும் இருக்கலாம். ஸ்டில் உங்களோட இன்னர் சைல்டு இன்னும் ஃபுல்லாக ஹீல் ஆகலை. நீங்கள் இன்னும் அந்த ஒரு ட்ராமாவிலேருந்து நீங்கள் வெளியே வரல. எனக்கு நிறைய மெசேஜஸ் காட்டினாங்க, ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் இதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதை சொன்னாங்க. மேபி இந்த ரீசனுக்காக கூட நீங்கள் ஓப்பன் அப் ஆகாமல் இருக்கலாம் கைஸ். ஏன்னு தெரியல, எனக்கு இந்த மெசேஜ் வந்து எனக்கு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க, மேம் எனக்கு வந்து இதை நீங்கள் சொல்ல எனக்கு ரொம்ப எமோஷன் ஆகிறேன், எனக்கு அழுகணும்னு தோணுது. தாராளமாக அதை பண்ணுங்கள், தாராளமாக பண்ணுங்கள்.
நிறைய பேருக்கு வந்து அவங்களோட மதர் வந்து எல்லாத்துலேயுமே வந்து என்ன சொல்கிறது, குறை கண்டுபிடிச்சி சொல்லிட்டு இருக்கலாம். அவங்களோட மதர் இன் லாவாக இருக்கலாம், பேரண்ட்ஸ் நல்லா இருக்கலாம், உங்களோட மாமனார் மாமியார்னால கூட உங்களுக்கு இப்படி வந்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு குழந்தைய தான் காட்டுறாங்க. எல்லா விதத்திலுமே வந்து உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஆனால் ஸ்டில் இந்த குழந்தைக்கு அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹார்ட் வந்து எனக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பாவை விட அந்த குழந்தைக்கு அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அண்ட் பைல் நம்பர் 1, யூனிவர்ஸ் வந்து இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்க விரும்புகிறாங்களாம். அது என்னன்றது உங்களுக்கு அப்கமிங் டேஸில் உங்களுக்கு தெரியுன்றத சொல்கிறாங்க. ஆல்ரெடி நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. கைஸ், இது வரைக்கும் தான் எனக்கு யூனிவர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து அவங்க அம்மா வந்து வேர்ட்ஸ்னால அந்த குழந்தைய அஃபெக்ட் பண்ணுறாங்க. அவங்க அப்பா வந்து ஃபிசிக்கலாக அந்த குழந்தைய வந்து அடிக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி எனக்கு எந்த சைட் போகிறதுன்னு தெரியல, நான் வந்து ஸ்டக்காக இருக்கேன், எனக்கு யாரை நம்புறதுன்னு தெரியல, என்னோடய பேரண்ட்ஸே எனக்கு எப்படி பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் உங்கள் லைஃப் இப்படி தான் போயிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் ரீடிங் பார்க்குறப்ப கூட எதுக்கு இதை பார்த்துட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த மெசேஜ், இந்த ரீடிங் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வரும். யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிடுங்க. இதுதான் உங்களுக்கு நல்லது. உங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நீங்கள் அனுபவித்த அந்த பெயினை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்க வேணாம் அப்படின்றத சொல்கிறாங்க. வாவ், நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல பேரண்ட்டாக இருப்பீங்கன்றத சொல்கிறாங்க. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது, மேபி நீங்கள் இது ரிலேட்டடாக நீங்கள் ஒரு டீச்சராக கூட நீங்கள் மாறலாம். ஸோ எப்படி நீங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் பேசணும், எனக்கு ஏன் தெரியல, நீங்கள் எனக்கு அந்த நேம் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல கைஸ். பேரண்ட்ஸ் கிட்ட வந்து குழந்தைங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூட நிறைய சான்சஸ் இருக்குது. குழந்தைங்க இப்படி பார்த்துக்கணும், அவங்களோட மென்டாலிட்டி இப்படி தான் இருக்கும். மேபி நீங்கள் அது சம்மந்தப்பட்ட டாக்டராக கூட இருக்கலாம். எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல கைஸ். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து எனக்கு ஓகே, நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லராக இருக்கலாம், ஒரு லிசனராக இருக்கலாம். உங்களுக்கு வந்து கதை கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கலாம். ஏன் தெரியல, நிறைய அந்த போர் நடந்த கதைகள், அதுக்கப்புறம் ஓகே ஒரு நிமிஷம் கைஸ், போர் நடந்த கதைகள், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப், நிறைய ஸ்டோரிஸ், எனக்கு நிறைய ஸ்டோரிஸ் காட்டுறாங்க. அதே மாதிரி இந்த ஓகே ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம். ஓகே, நீங்கள் நிறைய ஸ்டோரிஸ் கேட்பீங்க. பாயில் நம்பர் 2 நிறைய ஸ்டோரிஸ் கேட்பீங்க. அண்ட் அந்த ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கருத்து சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இதுதான் இந்த ஸ்டோரியோட கருத்து, நம்ம லைஃப்க்கு நம்ம இப்படி கொண்டு போகணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் நிறைய பார்க்கலாம், கேட்கலாம். நிறைய பேர் வந்து என்ன குழந்தையா நீ அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்க. நீங்கள் பார்க்குறது நல்லது தான், தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, மைண்ட் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைக்குது. ஓ இப்படி இருக்கா அப்படின்னு நினச்சி நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. ஸோ தாராளமாக நீங்கள் அதை பார்க்கலாம். பாயில் நம்பர் 2, உங்களை யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப உங்களை புஷ் பண்ணுறாங்களா? இதை பண்ணு, ஏன் பண்ண மாட்டேற, இதை பண்ணுறதுனால உனக்கு என்ன ஆக போகுது, இதை பண்ணலன்னா என்ன உனக்கு என்ன சொல்கிறது, சக்ஸஸ்ஃபுல்லாக நீ வரமாட்டியா, இதை பண்ணாதான் நீ சந்தோஷமாக இருப்பியா, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு அந்த விஷயம் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள். இல்லைனா அப்படியாப்பா சரிப்பா நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக விலகி வந்துடுங்க. ஓகே கைஸ், இந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்மைலிங் என்ன சொல்கிறது, ஸ்மைலிங் ஐஸ் காட்டுறாங்க. ஸ்மைல் காட்டல, ஸ்மைலிங் ஐஸ் காட்டுறாங்க.
மேபி உங்களோட நீங்க சிரிக்கிறப்போ நீங்க அழகா இருக்கலாம். எஸ், எல்லாருமே அழகு தானே guys சிரிக்கிறப்போ. அது என்ன சொல்றது, ஒரு சில பேர் சிரிக்கிறப்ப கண்ணை மூடிட்டு சிரிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நீங்க சிரிக்கலாம். ஸோ யூனிவர்ஸ் வந்து நீங்க நிறைய சிரிக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. என்னால ஃபீல் பண்ண முடியுது. இந்த இடத்துல வந்து எனக்கு நிறைய கன்ஸ் இது ரிலேட்டடாக காட்டுறாங்க. மேபி நீங்கள் வந்து போலீஸ் ஆஃபீஸராக ஆகணும்னு நினைக்கலாம், ஒரு ஆர்மி, இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு ஏன் தெரியல அந்த மாதிரி காட்டுறாங்க. ஸோ எனக்கு காட்டுற மெசேஜஸ் நான் சொல்கிறேன். உங்களுக்கு எஸ் மேம் அப்படின்னா நீங்கள் அந்த மெசேஜஸ் எடுத்துக்கோங்க. இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை ஜாப் போகணும்னு நினைக்கிறீங்க, எஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும்ன்றத சொல்கிறாங்க. டெஃபினட்டாக நீங்கள் அந்த பிளேஸ்க்கு போக போகிறீங்க, அந்த பொசிஷனுக்கு நீங்கள் போக போகிறீங்க. பயல் நம்பர் 2 டெஃபினட்டாக அது உங்களை தேடி வரப்போகுது. ஏன் தெரியல, எனக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்னு கூட எனக்கு காட்டுறாங்க, எனக்கு சொல்கிறாங்க. ஸோ மேபி நீங்கள் அந்த போஸ்டிங்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா டெஃபினட்டாக அது உங்களை தேடி வரும். இந்த இடத்துல வந்து நான் ஒரு பெரிய அனிமல் பார்க்குறேன். ஓகே, ஒரு நிமிஷம். உங்களுக்கு இந்த விஷயம், ஒரு அனிமல், இது ஒரு ஆஸ்ட்ரிச் மாதிரியும் இருக்கு. ப்ளஸ் எனக்கு ஏன் தெரியல, இந்த அனிமலை பார்க்குறப்போ எனக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நீங்கள் ஒரு ஆஸ்ட்ரிச் கைஸ், ஆனால் நீங்கள் வந்து ஏன் என்னால் ஹென் மாதிரி இருக்க முடியல அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆஸ்ட்ரிச் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஃபாஸ்ட், ரொம்ப பெரிய பேர்டும் கூட, ரொம்ப வேகமாக ஓடும். எனக்கு டக்குன்னு ஆஸ்ட்ரிச் தமிழ் அர்த்தம் எனக்கு தெரியல கைஸ், எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. ஸோ அதோட எக்கு கூட பெருசாக இருக்கும் சம்டைம்ஸ், ப்ளூ கலர் அந்த மாதிரி. ஏன் தெரியல, எனக்கு இந்த விஷயத்த சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் வந்து ரொம்ப வைஸாக இருக்கீங்க அண்ட் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கீங்க. ஆனால் ஏன் என்னால் அவங்கள மாதிரி இருக்க முடியல, அவங்க இவ்வளோ தான் இருக்காங்க, நீங்கள் இவ்வளோ இருக்கீங்க, இவ்வளோ இருக்கிறத வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நான் ஏன் இவ்வளோ, என்னால் ஏன் இவ்வளோ பண்ண முடியல அப்படின்னு அந்த விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க. அதை பண்ண வேணான்றத சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பார்ட்டி இருக்கலாம், ஒரு பர்சன் இருக்கலாம். என்ன நீ இதெல்லாம் என்ன என் அளவுக்கு ஒன்னால பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் பேசலாம், ஒரு திமிரா பேசலாம். அப்படியாப்பா, சரிப்பா, சரிங்களா, உங்களோட ரியாக்ஷன் அப்படியாப்பா, சரிப்பா சரிப்பா அப்படின்னு தான் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவீங்க அப்படின்றது. ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை விட உங்களுக்கு 3 மடங்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உங்களோட ஏஜ் என்னவானாலும் இருக்கட்டும், பயல் நம்பர் 2, ஆனால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேசிவ். இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஓகே கைஸ், இந்த இடத்துல எனக்கு எனக்கு ஒரு ரேபிட்டை காட்டுறாங்க. அண்ட் இந்த ரேபிட் வந்து குட்டி ரேபிட்டுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கு. ஏன் இப்படி இருக்க, இப்படி இருக்காது அப்படின்னு இந்த ரேபிட் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கு. மேபி நீங்க யாருக்காவது அட்வைஸ் பண்ணலாம், இல்லை நீங்க ஒரு அட்வைசராக கூட ஆகலாம். ஃபியூச்சர்ல நீங்க ஒரு அட்வைசராக கூட ஆகலாம். உங்களோட ஃபேவரட்டான அனிமல் ரேபிட்டா கூட இருக்கலாம். இங்க வந்து எனக்கு ஒரு குட்டியா ஒரு பேர்டும் காட்டுறாங்க. ஆர் சூன் நீங்க வந்து குட் நியூஸ். எனக்கு இந்த இடத்துல ஒரு பேபியை காட்டுறாங்க கைஸ், லைக் 3 months 4 months பேபி. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி சீக்கிரம் உங்களுக்கு நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக சான்சஸ் இருக்குது. நீங்கள் அதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும். பயல் நம்பர் 2. ஓகே, வேறு என்ன மெசேஜஸ் இருக்குது? கைஸ், உங்களோட க்ரோத்தை நிறைய பேர் இங்கே ஹோல்ட் பண்ணி வச்சிட்ருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் ஹோல்ட் பண்ணி வச்சிட்ருக்காங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஓகே, அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் தான். ஆனால் உங்களோட என்ன சொல்கிறது, உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்றது கிடையாது. இந்த இடத்துல நான் ஒரு எலிஃபெண்ட்டையும் பார்க்குறேன். மேபி
உங்களோட ஸ்பிரிட் அனிமல் எலிஃபெண்ட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஆர் உங்களுக்கு பிடிச்ச அனிமல் எலிஃபெண்ட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஃபைல் நம்பர் 2. ஓகே, வேறு ஏதாவது மெசேஜ் இருக்கா? ஓகே, இப்போ நாம் உங்களோட பிளேட்டுக்கு போயிடலாம். ஃபைனலி எங்கே நீங்கள் தான் எல்லா எமோஷன்ஸையும் ஒரே இடத்துல தேக்கி வச்சுருக்கீங்களே, அப்புறம் எங்கே உங்கள் பிளேட் வந்து ஃபுல்லாக இருக்கும்? ஒரே இடத்துல நீங்கள் தேக்கி வச்சுருக்கீங்க. நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணது ஒரு 2 to 3% தான். அதுவும் ரொம்ப க்ளோஸாக ஒரு பர்சன். எனக்கு இந்த இடத்துல ஒரு ஃபீமேலை காட்டுறாங்க. இது உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவர் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம். இவங்கக்கிட்ட தான் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு யார்கிட்டயாவது உங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள். இல்லை இந்த பர்சன்கிட்டயே நீங்கள் ஷேர் பண்ணலாம். டெஃபினட்டாக இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கைஸ். சாரி கைஸ், அதெல்லாம் ஸ்டாப் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஐ எம் ரியலி சாரி. உங்களுக்கு யாருக்கிட்டையாவது இந்த விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக சொல்லுங்கள். யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ நாம் உங்களோட கார்ட்ஸ், டேரட் கார்ட்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புகிறாங்கன்றதை பார்த்துடலாம். ஓகே, மேபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் க்ரீனாக இருக்கலாம். க்ரீன் அண்ட் பிளாக், க்ரீன் அண்ட் கோல்டு, தெரியல. மேபி உங்களுக்கு பிடிச்ச கலராக இருக்கலாம். ஓகே ஓகே, பைல் நம்பர் 2க்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புகிறீங்க? ப்ளூ மூன். மேபி நீங்கள் ப்ளூ மூன் சம்மந்தப்பட்ட ஏதாவது ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கலாம். கன்ஃபியூஷன்ஸ், எமோஷ்னலாக நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம், ட்ராப்டாக இருக்கீங்க. எனக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் காட்டுறாங்க கைஸ், என்னன்றதை நான் சொல்கிறேன். உங்களை சுற்றி எவ்வளோ தான் பாசிட்டிவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து கிடைக்கல. உங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாம் உங்களை சுற்றி இருக்குது, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றி இருக்குது. ஆனால் நீங்கள் எதுலையுமே வந்து ஃபுல்ஃபில்டாக நீங்கள் ஃபீல் பண்ணல. எனக்கு இது சந்தோஷத்தை கொடுக்கும், எனக்கு இது சந்தோஷத்தை கொடுக்காது, இது இப்படி இருக்கும், எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் குறை கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ நீங்கள் இந்த கம்ஃபர்ட் ஜோன், இந்த ஜோனை விட்டு நீங்கள் பிரேக் பண்ணி வெளியில் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் உங்களுக்கு நீங்கள் எடுத்தாகணும். நிறைய பேர் அவங்க பிளேஸை விட்டு மூவ் ஆகி வந்தாங்க, ஏன்னு தெரியல. எஸ், நீங்கள் இருக்க பிளேஸை விட்டு நீங்கள் மூவ் ஆகணும். ஆனால் நீங்கள் எப்படின்னா, நான் அந்த பிளேஸை விட்டு நான் மூவ் ஆன் ஆக மாட்டேன், நான் அந்த எனர்ஜியை விட்டு நான் மூவ் ஆக மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு இருக்கீங்க. எப்போ நீங்கள் அந்த எனர்ஜி, அந்த பெயின், அந்த என்ன சொல்கிறது, அந்த ஜோன்லேருந்து வெளியே வரீங்களோ உங்கள் லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கைஸ், நம்ம டீ கப்பில் பார்த்த அந்த ரேபிட் பாருங்களேன், ரேபிட் அண்ட் கேர்ள். மேபி இது உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரேபிட் அண்ட் அந்த கேர்ள், மேபி இந்த ரேபிட் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மூலயமா உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கலாம். நம்பர் 2க்கு வேறு என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புகிறீங்க? கைஸ், எனக்கு இங்கே ரொம்ப 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 நெகட்டிவாக காட்டுறாங்க.
ஓகே. நிறைய பேருக்கு வந்து எப்படின்னா, நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆசை இருக்குது. ஆனால் நீங்கள் அதுக்கேற்ற ஆக்ஷன்ஸ் எடுக்க மாட்டீங்க. ஆனால் குறையும் சொல்கிறீங்க. ஏன் என்னால் இப்படி இருக்க முடியல, நான் எதிர்பார்க்குற மாதிரி ஏன் என்னால் இருக்க முடியல. நீங்கள் ஆக்ஷன்ஸும் எடுக்க மாட்டீங்க, மூவ் ஆன் ஆக மாட்டீங்க, ஆக்ஷன்ஸ் எடுக்க மாட்டீங்க. ஆனால் எனக்கு இந்த மாதிரி மாறணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா யூனிவர்ஸ் வந்து 4 ஸ்டெப் உங்களுக்கு எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த சைக்கிளை நீங்கள் பிரேக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் தான் எடுத்து வைக்கணும். அதுக்கான கைடன்ஸ் எல்லா விதமாகவும் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டில் இதுவும் ஒரு கைடன்ஸ் தான். மேபி உங்கள் ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் வெளியில் வரதுக்காக இருக்கலாம், எதுக்கானாலும் இருக்கலாம். ஸ்டில் இது ஒரு கைடன்ஸ் தான். நீங்கள் இதுலேருந்து வெளியில் வந்து தான் ஆகணும். எனக்கு என்ன விஷயம்னு தெரியல கைஸ், அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்து தான் ஆகணும் அப்படின்றது தான் மெயினான மெசேஜ். ஓகே, உங்களுக்காக நான் இந்த டெக்கில் எடுக்கிறேன். ஃபைல் நம்பர் 2க்கு வேறு என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புகிறீங்க? கைஸ், எனக்கு ஏன் தெரியல, இந்த மெசேஜ் வந்து எனக்கு யூனிவர்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸ்டாப் வரிங் அண்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஒர்க் பண்ண நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், அந்த டைம் வந்துருச்சு. ஏதாவது புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா, கற்றுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஸ்டார்ட் பண்ணலாம். எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் இப்போது உங்களுக்கான அந்த ஒரு டைம் வருது, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணுன்றாங்க. ஃபினான்ஷியலாக கண்டிப்பாக நீங்கள் யூனிவர்ஸ் எனக்கு இது வேணும் அது வேணும், நான் ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும்னு நினைக்கிறேன், மேனிஃபெஸ்ட் பண்ணி நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கோ எங்கே நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ப்ளேஸ்க்கு நீங்கள் போகிற இடத்துக்குலாம், ஓ யூனிவர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் வந்து மந்த்லி நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன், இவ்வளோ எனக்கு கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும், எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, இதெல்லாம் நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் வேண்டது ரைட்டு தான் கைஸ். ஆனால் அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணணுன்ற சொல்கிறாங்க. அதுக்கான டைமும் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஓன் பிஸ்னஸ் வச்சுருந்து கொஞ்சம் டல்லாக போயிட்டுருக்கு மேம், எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு என் பிஸ்னஸ் வந்து டல்லாக போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு பெரிய ஒர்க். இதனால உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கலாம், நீங்கள் நினச்சதுக்கு மேலேயே உங்களுக்கு கிடைக்கலாம். இதனால உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்களை தேடி வரலாம். அந்த நேரம், அந்த டைமில் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே நம்புவீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்குள்ள எல்லா பவர்ஸும் இருக்குது கைஸ். நீங்கள் எஸ், உங்களுக்குள்ள எல்லா பவர்ஸுமே இருக்குது. தாராளமாக இங்கே பாருங்கள். அண்ட் உங்களுக்கான ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. எந்த ஜஸ்டிஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் தாராளமாக தைரியமாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம் இந்த விஷயத்தில். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டிவைன் பார்ட்னரை நீங்கள் சீக்கிரம் சந்திக்க போகிறீங்க. வித்தின் 3 months ஆர் 3 yearsல கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் நினச்சிட்ருக்கலாம், என்கிட்ட அவ்வளோ பவர்ஸ் கிடையாது, எனக்கு அவ்வளோ நாலேஜ் கிடையாது. நீங்கள் அந்த விஷயத்தில் இறங்கி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி அதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்றத நீங்களே பார்ப்பீங்க. ஃபைல் நம்பர் 2. வாவ். அண்ட் ஃபைனலி நாம் வந்து ஆரக்கிள் கார்ட்ஸ் எடுத்துடலாம். உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புகிறாங்க அப்படின்றது. ஃபைல் நம்பர் 2க்கு என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புகிறீங்க?
அண்ட் ஏஞ்சல் கைடன்ஸ் உங்களுக்காக. கால் நம்பர் 1க்கு நான் 2 கார்ட்ஸ் தான் எடுத்தேன். ஸோ உங்களுக்கும் 2 கார்டு. ஓகே ஓகே கைஸ், ஏன் தெரியல எனக்கு இந்த கார்டு உங்களுக்காக எடுக்கணும் என் டியூஷன் சொன்னதுனால நான் எடுக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கார்டை ஓப்பன் பண்ணிடலாம். டேக் டைம் டு பிரீத் அவுட். வாவ், கண்டிப்பாக இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பாருங்கள் கைஸ், எவ்வளோ சூப்பரான மெசேஜ் பாருங்கள், எவ்வளோ சூப்பரான மெசேஜ். உங்களோட பாஸ்ட்லேருந்து நீங்கள் வெளியில் வரத்துக்காக இந்த நியூ மூன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ ஆக்ஷன்ஸ் எடுங்க. உங்கள் லைஃப்பில் ரொமான்ஸ் போகுது நம்ம அண்ட் இம்ப்ரூவிங் ஹெல்த்தில் ஒரு சேஞ்ச் வரப்போகுது. மேபி இந்த பர்சன்னால கூட உங்கள் லைஃப்பில் ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் வரலாம். அண்ட் நிறைய விஷயம் உங்கள் லைஃப்பில் வந்து சேஞ்ச் ஆகலாம். வாவ், 2 பயிலுமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தீங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் ரீடிங் பார்த்துருக்கீங்கன்னா டெஃபினட்டாக இது வந்து ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா இந்த டைமில் நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு மெசேஜ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததில் கண்டிப்பாக இந்த ரீடிங்க்கு அப்புறமா ரிலாக்ஸ்டாக காமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் பயல் நம்பர் 2 இந்த அளவுக்கு ரீடிங் பார்த்ததுக்கு. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் சரி, ஒரு கிறிஸ்டல்ஸ் பிரேஸ்லெட் வேணும்னாலும் சரி, நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் டேரெக்டாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே பயல் நம்பர் 2, நாம் இதே மாதிரி இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கலாம். See you, டாடா, bye bye.